வணக்கம் ஐயா. ஆ, வா மாணிக்கம் உட்கார். பரவாயில்ல, இது முதல்ல உட்காருப்பா. பார்க்கலாமா ஐயா? இதெல்லாம் பார்க்கலாம். பாம்பேலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் லீலா விஜய் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. என்ன நீங்க இல்லாத குறை மட்டும்தான். என்னப்பா பண்றது, வரணும் தான் பார்த்தேன், முடியாம போயிருச்சு. கணக்கு பார்க்கலாமா ஐயா? பாப்போம். ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அப்பாவை போறியா? சரோ உடம்பு நல்லா இருக்கா? டாக்டர் எல்லாம் ரெகுலரா கூட்டு போறியா? ஆமாங்கய்யா. என்ன ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்துட்டோமா, எல்லாமே புதுசா தெரியுது. கணக்க பாப்போம். மாணிக்கம், எல்லாம் கரெக்டா இருக்கு. எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உன்னை எதுக்காக தெரியுமா இங்க வர சொன்னேன்? ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட பேசணும்னு தான். என்னங்க மாணிக்கம், உனக்குன்னு ஒரு கடை ஆயிடுச்சு, லாரி வேற வாங்கிட்டேன். அதோட இதையும் சேர்த்து உன்னால இழுக்க முடியாது. இந்த லாரி பிசினஸ் நானே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல மாணிக்கம், ரெக்க முளைச்ச குஞ்சு பறந்துட வேண்டியதானே. நீ இப்ப பிசினஸ் தனியா ஆரம்பிச்சிருக்க, அதை நல்லா பாத்துக்க. இனி இந்த லாரி பிசினஸ் நானே பாத்துக்கிறேன். கோயம்பேடு கடையில நான் முதல் போட்டிருக்கேன்ல, அதுக்கு ஒரு நியாயமான வட்டி போட்டு திருப்பி கொடுத்துரு. கடையை நீயே எடுத்துக்க. என்னங்கய்யா, இப்படி திடீர்னு கேட்டா நான் அந்த பணத்தை எப்படி தரப்போறேன்? மாணிக்கம், தனிப்பட்ட முதலாளி ஆகணும்னா கடனை அடைச்சுதானே ஆகணும். இல்லைங்கய்யா, வட்டியை சேர்த்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மாணிக்கம், இப்ப என்ன உடனே பணத்தை கொடுன்னு நான் சொன்னேன்? ஆனா சீக்கிரம் கொடுக்க முயற்சி பண்ணு, அதுதான் உனக்கும் நல்லது. சரிங்க. என் கடையில சேர்ந்து கொஞ்ச நாள்லயே நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். சரோவோட புருஷன் இப்படி எல்லாம் வரணுன்றதுக்காகத்தான் எல்லாமே பண்ணேன். அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம்தான். என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம். என்னங்கய்யா? சொந்தமா லாரி வாங்கினேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான். இல்லைங்கய்யா, அதுக்கான காரணத்தை அன்னைக்கே சொன்னேன்ல, லைன் கிடைக்காதுதான் அதுக்கு காரணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது ஒரு சின்ன விஷயம் தான்ப்பா, அப்பவே மறந்துட்டேன். இப்ப ஞாபகம் வந்துச்சா, அதான் கேட்டேன். சரி, அதை விடு. நான் இப்ப பிசினஸ்ல தான் விலை இருக்கேன். நீ சரோவோட புருஷங்கிறதுனால நீ எனக்கு எப்பவுமே சொந்தக்காரன் தான், புரிஞ்சுதா? அது எப்படிங்க? நீங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, அதை நான் மறக்க மாட்டேன். அப்புறம் மாணிக்கம், இந்த லாரி பிசினஸை தனியா என்னால பாத்துக்க முடியாது. அதனால இந்த பொறுப்பெல்லாம் பழனிட்டே கொடுத்துடலான் இருக்கேன். தினமும் 1 மணி நேரம் வந்து கணக்கெல்லாம் பார்க்கலான் இருக்கேன். எப்படி? என்ன மாணிக்கம், பேசாம இருக்க? என் யோசனை எப்படி? நல்ல யோசனை தான். என்ன பழனி, லாரி ஆபீஸை பாத்துக்கலாம்ல? ஐயா, எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல ஐயா. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் விசுவாசமா இருப்பேன் ஐயா. ஒரு வழியா நான் என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. மாணிக்கம், நீ ஃப்ரீயா இருக்கல்ல? எங்கயா? விஜய் லீலா கல்யாணத்துக்கு வர முடியல, அவங்கள பார்த்து கிஃப்டை கொடுத்துட்டு வரலாம் தான். போலாமா? போலாங்கய்யா. பழனி ஐயா, இந்தா 2 நல்ல கிஃப்டா வாங்கிட்டு நேரா லீலா வீட்டுக்கு வந்துரு. நானும் மாணிக்கமும் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு அங்க வந்துடுறோம். சரிங்க. போலாமா? போலாங்கய்யா. யோசனை பண்ணாம சீக்கிரம் வந்துருப்பா. சரிங்க.
வாங்க. நீங்க யாரு? என் பேர் பழனி. லீலாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். வாங்க பழனி அண்ணா, உட்காருங்க. மாமா, இவர்தான் பழனி அண்ணா. நம்ம மாணிக்க மாமால அவர் கடையில வேலை அப்படியா? பார்த்துட்டு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் 2 விருந்தாளிங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தாப்புல சாப்பிட்டுக்கலாம். விருந்தாளிங்க வர போறாங்களா? ஆமா, இது என்ன பார்சல்? இது உனக்கு ஒண்ணு, உங்க தங்கச்சி விஜய்க்கு ஒண்ணு. வரப்போது யார் தெரியல? சுந்தரையாவும் மாணிக்கமும். சுந்தர மாமா பாம்பேல இருந்து வந்துட்டாரா? வந்துட்டாரு. வந்த உடனே உன்னையும் விஜய் பாக்குறதா தான் பிளான். என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேல் டாக்ஸ் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. வந்துருவாங்க. அப்படியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு. உங்க அழகர் குலம் வீடு மாதிரி இது இருக்கா? அந்த வீடு மாதிரி வருமா? பிறந்த வீடு எவ்வளவு மோசமா இருந்தாலும் பொண்ணுங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? எங்க வீடு மாதிரி வேற எந்த வீடும் வராது. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இந்த விஷயத்துல பொம்பளைங்க எல்லாமே ஒரே விதமா தான் இருக்கீங்க. ஏன் சலிச்சுக்கிறீங்க? நீ சொல்றதாவது பரவாயில்ல. என் பொண்டாட்டி இருக்கால, பிறந்த வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்தாலாம். அவங்க என்ன பொய்யா சொல்லிருப்பாங்க? பச்சை பொய். அவ பிறந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? புளியங்கொட்டை தட்டிட்டு இருந்தா. டெய்லி புளியங்கொட்டை தட்டி தட்டி அதுல வந்த காசுல இருந்து 3 சவர நகை எடுத்து வச்சிருந்தா. அவங்க அப்ப என்கிட்ட 7 சவர நகை இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அந்த 4 சவரம் பஞ்சாயத்து இன்னும் தீரவே இல்லை. இதுல பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்றா. என்னங்க இவர் பழனி என்ன அன்னைக்கு கோயில பார்த்தோம்ல? வாங்க. வணக்கம். இத வந்துருங்க. என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட சரியா கூட பேசாம உள்ள வந்து என்ன பண்றீங்க? அன்னைக்கு கோவில்ல பார்த்தமே, அவன் தானே இவன்? ஆமா, அவரே தான் பழனி என்ன. அன்னைக்கு என்னமோ மாணிக்கம் கடையில முன்னாடி வேலை பார்த்தவரு. எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப என்ன தெருவுக்கு கேக்குற மாதிரி 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? என்னங்க நீங்க வீடு தேடி வந்தவங்க கிட்ட 4 வார்த்தை பேசித்தானே ஆகணும். அவங்க ஒய்ஃபை பத்தி ஏதோ விளையாட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு சிரிக்க கூட உரிமை இல்லையா? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி ஹால்ல உட்கார வச்சுட்டு உள்ள போய் தொலை வேண்டித்தானே? அப்பா இருக்காருல்ல, அவர் ஆம்பளை தானே, வந்தவங்ககிட்ட அவரு பேச மாட்டாரா? ஓஹோ, இதுதான் உங்க வீட்டு பழக்கமா? வீட்டுக்கு வந்த ஆம்பளை கிட்ட ஜோடி போட்டுட்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களா? ஆக சுந்தரங்குறவர்கிட்ட தான் வேலை செய்றீங்களா? ஆமாங்க. ம். வணக்கம்மா. வணக்கங்க. தம்பி யாருங்க? நம்ம மாணிக்கம் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரான். இப்போ மாணிக்கமும் அவங்க சொந்தக்கார யாரோ சுந்தரமா அவங்க வரப்போறாங்களா, அதை லீலாட்ட சொல்லலான்னு வந்திருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். அவங்க தான் என் வீட்டுக்காரி. இனிமேல் யாராவது பார்த்து பல்ல இழிச்சிட்டு இருந்த அவ்வளவுதான். ஏமா எங்கம்மா போய் தொலைஞ்ச? வீட்டுல இல்லாம மளிகை சாமான் வாங்க போயிருந்தேன்டா. நல்லா போன கடைக்கு. வாங்க. வாங்க, அவங்க வந்துட்டாங்களா? வணக்கம். உட்காருங்க உட்காருங்க மாணிக்கம். பரவாயில்ல. வாங்க மணிக்கண்ணா. வாங்க மாமா. சுந்தரையா, லீலாக்கு மாமா முறை. வணக்கம் சார். லீலா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. உங்களை பத்தி கூட மாணிக்கம். உட்காருப்பா. பரவாயில்லைங்க. உட்காருப்பாண்ணா. சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். என்ன லீலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல, தப்பா நினைச்சுக்காத. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் சார். காஃபி எடுத்துக்கோங்க. லீலா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுலயும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ மாப்பிள்ளைய நல்லபடியா அனுசரிச்சு நடக்கணும். புரிஞ்சுதா? சந்தோஷமா இருக்கேல்ல? சந்தோஷமா. ஐயா அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்படி கொடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சார் அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். என்ன லீலா? விஜி வீட்டுக்கு போனோம். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். மாணிக்கம் போலாமா? பழனி ஐயா, சரி. ரவி வரேன். வாங்க சார். லீலா வரமா. வாங்க. ஏன் லீலா, அவர் உங்களுக்கு நெருங்கிய சொந்தமா? ரொம்ப நல்லவரா இருக்காரு. எப்படிங்க? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? நீ என்ன சொல்ற? வார்த்தையில விஷம் கலந்து பேசுறீங்க, தேள் மாதிரி கொட்டுறீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி பேசுறீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி குறுக்கு கேள்வி எல்லாம் கேக்குற?
நேராவே கேக்குறேன், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நீயே யூகம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாத. இது யோகம் இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. பால்காரன்ல இருந்து பழனி அண்ணன் வரைக்கும் நான் யார்கிட்ட பேசினாலும் எதுக்கு எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? சொல்லுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல லீலா. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். உனக்கு நான் தான் உலகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னைய தவிர வேற யாரையுமே நினைக்க கூடாது. நீ எனக்காக பிறந்தவ. நீ என் கூட மட்டும்தான் பேசணும், பழகணும், சிரிக்கணும். தப்பா? நான் நினைக்கிறதெல்லாம் தப்பா? சொல்லு லீலா. கரெக்டு தானே? நான் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் நினைக்கிறது பெரிய கிரிமினல் குற்றமா? இத பாரு லீலா, என்னால இப்படித்தான் இருக்க முடியும். என்னை மாத்திக்க முடியாது. புரிஞ்சுக்க லீலா. என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அத்தை, அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்கு அத்தை? நல்லா இருக்கீங்களா? எதுவும் கண்டுக்காம இருக்க வேண்டியது. அப்புறம் இப்படி ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்துட்டு சௌக்கியமான்னு கேட்டா கடமை தீது போச்சு. அப்படிதானே? அப்படி இல்ல அத்தை. பின்ன எப்படியா? என் மேல நிஜமான அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இப்போ நீ கூட கடமையை கழிக்கிற மாதிரி தானே வந்திருக்கிற. பாவம், நீ என்ன பண்ணுவ? பெத்த பிள்ளைய முன்ன மாதிரி இல்லையே. ஐயோ, அப்படி இல்ல அத்தை. அவர் உங்களை நினைச்சு கவலைப்படாத நாளே இல்ல. அதது ஆண்ட விட்ட வழி. யாராருக்கு எப்படி எப்படி கடைசி டைம்னு அவன் எழுதி வச்சிருக்கிறானோ அப்படித்தானே நடக்கும். அத்தை, என் மனசுல உங்க மேல எப்பவுமே வெறுப்பு இருந்தது கிடையாது. உங்களை குறைவா நடத்தினதும் இல்ல. உங்க மனசுக்கே தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு. உள்ள பூந்தா பார்க்க முடியும். அத்தை, இப்ப வேணாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்களை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். அத்தை, உங்களுக்கு காஃபி போட்டு தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஆஹா. நிர்மலா எங்க? அவ ஆபீஸ் போயிருக்கா. என்ன பண்றது? அவ சம்பாத்தியத்துலதான் நாங்க 2 பேரும் சாப்பிடுறோம். எங்க நிலைமைதான் அப்படி ஆயிப்போச்சே. அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்க ஒதுங்குற மாதிரி நடந்துக்கிறதுல இருந்து உங்க புள்ள ராத்திரி பகலா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவர் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் உங்க மேலயும் நிர்மலா மேலயும் வச்சிருக்கிற பாசத்தை சந்தேகப்படாதீங்க அத்தை. அப்படிப்பட்டவனுக்கு என்னடா அது தங்கச்சி தான் நெடுநெடுன்னு வளர்ந்து நிக்கிறாளே,
அவளுக்கு காலாகாலத்துல ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும்னு கொஞ்சமாவது எண்ண வேண்டாமா? ஏமா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாது? வெறுமன வாயால பாசம் பாசம்னு சொல்றது எதுக்குமா? அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுலெல்லாம் வேணும்னு யாரும் லேட் பண்ணல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணம்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட முடியுமா? அத்தை, லேட் ஆனது தப்புதான். எல்லாத்தையும் உடனடியா சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. உடனே நிர்மலாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா முடியும். உங்க கவலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க மகன் சம்பாதிக்கிறது யாருக்காக? உங்களுக்காக தான். நீங்க ராணி மாதிரி இருக்க போறீங்க. ஆனா இந்த வேலைக்கு போற பேச்சையெல்லாம் விட்டுருங்க அத்தை, நாங்க இருக்கோம். நீங்க கவலைப்படுறது என்னாலேயோ இல்ல உங்க பிள்ளையாலேயோ பார்த்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது அத்தை. அதுவும் சரிதான். அத்தை, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்றேன். சரிம்மா.